ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க அதற்கான பொருட்களையும் செய்முறை விளக்கத்தையும் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா ஒரு 4 எடுத்துருக்கிறேன், சின்ன ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 4லேருந்து 5 தான் எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம், மஞ்சள் தூள் தேவையான அளவு, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சாம்பார் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு காய்கறி ரொம்ப தேவைப்படாது, அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதுக்கு வெங்காயம் வந்துட்டு 5லேருந்து 6 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், தயிர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வறுபடட்டும். வறுபட்டதுமே சின்ன ஜீரகத்தை அது கூட சேர்த்துக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வறுபட்டு வெடித்து வரட்டும். நல்லா வறுபட்டு வருது. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டேன், பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், உப்பு பாதி தான் சேர்க்குறேன், ஃபுல்லாக சேர்க்கல. சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன், எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே. அடுத்து தயிர் 100 கிராம் தயிர் அது கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா ஃபுல்லாக எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இது 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் மசாலாலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வெடித்து வரட்டும். பூண்டு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு 4 வெங்காயத்தை நான் அதில் பொடியாக இருக்கிறத அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நல்லா மசாலாலாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து வறுத்து வச்சுருக்க மசாலாவை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் இருக்கிற மசாலாவெல்லாம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கழுவி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் 2 தக்காளி, ஒரு வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அந்த சாஸை தான் இதில் எடுத்து ஊற்றிருக்கிறேன். பச்சையாக ஊற்றினா தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை சேர்த்து வதக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த பேஸ்ட்டு போட்டால் போதும் நம்ம. ஸோ இனி நான் இந்த இதில் தண்ணி ஊற்ற போகிறது பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. சிக்கன் உள்ள தண்ணியில் நல்லா வெளில வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு தண்ணிலாம் சுண்டி வந்துட்டுருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா ரெடி ஆகிடும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.